என்ன லுக்கு. ஸோ ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் ஆன்டிக். இன்றைக்கி டே 5 30 days 30 வீடியோ சேலஞ்சில். அண்ட் லொக்கேஷன் கொஞ்சம் பார்க்காதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கிங்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு 2 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவன் வந்து அவனோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். என் லைஃப்பில் எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்க மச்சான், ஃபேமிலியில் பிரச்சனை, பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல மச்சான், ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லி பேச முடியல, அவங்களும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. வேலையும் அவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்ககிட்டையும் ரிலேஷன்லேயும் யார்கிட்டையும் சொல்ல முடிய மாட்டேங்குது, அவங்களும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க, எல்லாம் தலைவிதி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்றுனா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு என்ன நினச்சாந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மச்சி, நான் லைஃப்பை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அந்த மாதிரி. அப்போது இதே வார்த்தை ஒரு 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா அப்போது நானும் சொல்லியிருப்பேன், என்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் நான் டெய்லி மட்டுமே இருந்து குச்சி சாகணுண்டா அப்படின்னு. பட் இப்போ அந்த மென்டாலிட்டி என்கிட்ட இல்லை இப்போது இந்த டைமில். ஏன்னா உங்கள் என்ன விஷயம் நான் சொல்லுவேன்னா, உங்களுக்கு லைஃப்பை முடிக்கணும் அப்படின்னு இருந்தேன்னா, ஏன்னா சாவுங்கிறது நேச்சுரலாக நடக்கணும், எதுவாக இருக்கணும், ஒரு ஃபீலிங்னு இருக்கும்போது இந்த லைஃப்பில் அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கணும். நம்மளை போய் தேடி போகக்கூடாது. ஏன்னா நீ சாகணும்னு நினைக்கிறேன், நான் அவன்கிட்ட சொன்னதே இதே ஸ்டேட்மெண்ட் தான், நீ சாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், ஒரு அந்த எமர்ஜென்சி வார்டில் போய் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு வருவேன். ஏன்னா அப்போ ஒரு உயிருக்கு மதிப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அங்கே நிறைய பேர் ஒரு நாள் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட மாட்டோமான்னு நினச்சி இருப்பாங்க. ஏன்னா சாவு பார்த்து பயந்தா, இல்லை நான் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பை பார்த்தேன். அங்கே நிறைய பேர் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தாண்டிட மாட்டோமா, நாளைக்கு என் குடும்பத்தை பார்த்துட மாட்டோமான்னு நிறைய பேர் அந்த எமர்ஜென்சி வார்டில் படுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இல்லை, அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அவங்கவுங்களுக்கு பெரிய விஷயம் தான். அதுக்குன்னு நம்ம லைஃப்பை முடிக்கிற வரைக்கும் லைஃப்பை முடிக்கணும், சாவ தேடி போகணுங்கிறதெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடையாது. அது நம்ம என்றைக்கு ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்றைக்கே நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடச்சிடும். ஃபஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம், அதை ஃபேஸ் பண்ணுறது. என்றைக்கு வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம பின்னாடி தள்ளி இருக்குமோ அது வரைக்கும் நம்ம பெயினில் மட்டும்தான் இருப்போம். அதில் நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிடவும் தவிர கற்றுக்கிட மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்காத வரைக்கும். இங்கே லைஃப்பில் நிறைய பேருக்கு பர்சனலாகவும் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸில், ஃபேமிலியில், ரிலேஷன்ஷிப்பில், இல்லைன்னா சில டைம்லலாம் என்ன வர போகிறவங்களாம் என்ன அடிச்சுட்டு போகிறான்னு மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதை விட்டு ஓடி போகிறதோ இல்லைன்னா சாவ தேடி போகிறதோ அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. ரைட், சில விஷயம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத மாதிரி இருக்கலாம், பட் ஃபேஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ death is not a solution, it's just a lie that செத்துட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிடும்னு இல்லை, எதுவும் முடியாது செத்தோன்னா. ஸோ வாழ கற்றுக்கிடுவோம், அடுத்தவங்கள வாழ வைப்போம். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கட் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன். அது வரைக்கும் யுவர் ஆன்டிக், டாடா பாபாய். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் பார்க்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. கொஞ்சம் பண்ணி விட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். டெய்லி ஒரு வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் பண்ணுங்கள், நம்புகிறேன். அண்ட் பாய், நாளைக்கு பார்ப்போம். டாடா.